வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே என்னங்க டேங்கப்பா மொத்தம் நோட் பண்ணுங்க. பேனா பேப்பர் வச்சுருக்கீங்களா? டக்குன்னு எடுங்க. முதல் தொகை 1ன்னு வருதுங்க. ரெண்டாவது தொகை 9, முதல் தொகை 1, ரெண்டாவது தொகை 2, மூணாவது தொகை 9, அடுத்தது 4, ஆமாம், அதுக்கு அடுத்தது 3, 5 தொகை வருது சாமி. க்ளோஸ் த டோர். ரொம்ப சிரிக்காதீங்க, தெரியுதுங்க கேமரா வழியாக. சந்தோஷம்தான், வைங்க. ஆமாம், பட்டை அடுக்கி அந்த 5 தொகையை வச்சுக்கிட்டு தான் ஓப்பனிங் ஆரம்பிக்கிறீங்க. இந்த மாதம் உங்களுடைய லட்சியத்தில் 10ல் ஒரு 4ஆவது நிறைவேறுது சாமி. ஞானமாக வேலை செய்து உங்கள் மூளை ஞானமாக வேலை செய்யுது. இதை தூக்கி அதில் போட்டு, அதை தூக்கி அதில் போட்டு, அதை தூக்கி இதில் போட்டு, இதை தூக்கி அதில் உள்ளே போட்டு பேக்கெட்டில் உள்ளே விட்டுடணும். அவ்வளோதான். அந்த அளவுக்கு நிறைய ஆட்டக்கட்சி மாட்டக்கட்சி மனுஷனை கடிக்கிற அளவுக்கு மேட்ரு வச்சுருக்கீங்க. இந்த மாதம் மூளையில் மேட்ரு இருக்குது. வாயை திறந்தால் சண்டை வருது. ஏன் வருது? இந்த மாதம் வருது. நிறைய பேர் சொல்லுவாங்க, பார்த்தியா அவன் வாயை கொடுத்து புண்ணாக்கிட்டான்ப்பா உடம்பிய. இந்த மாதிரி வாயை கொடுத்து உடம்பை புண்ணாக்கக்கூடாது. உங்கள் வாயினாலே உடம்பு புண்ணாகுது. வாக்கு கட்டுப்பாடு தேவைன்ற. இளைய சகோதரன் சகோதரி அவங்க நிச்சயம் ஹெல்ப் பண்ணுறாங்க. இல்லை அந்த மாதிரி பழகிறான் பாருங்க. சார் என் தம்பி மாதிரி ஒருத்தன் சார் டக்குன்னு எனக்கு ஹெல்ப் பண்ணான் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். இந்த மாதம் அதை அனுபவிப்பீங்க. தாய் தந்தை உறவு விரிசல் ஏற்படும். அவங்கக்கிட்ட பகைமை சண்டை வார்த்தை போர் நடக்கும். பிள்ளைகள் விஷயம் என்ன சார், நீங்கள் கல்யாணம் ஆனவனுக்கே எல்லாத்தையும் சொல்கிறீங்க. பிள்ளைகள் எங்களுக்கு சொல்ல மாட்டீங்கன்னாக்கா பின்ன என்னங்க? மொட்டை பசங்களுக்கெல்லாம் என்னங்க ஜோசியம் இருக்குது? நீங்கள் எங்கே வேணாலும் திண்ணையில் தூங்கலாம், தொன்னையில் தின்னலாம், திண்ணையில் தூங்கலாம். நீங்கள் குடும்பஸ்தன் தொன்னையில் துட்டு திண்ணையில் தூங்க முடியுமா? அவனுக்குன்னு ஒரு குடும்பம் வந்த அப்புறமா ஒரு வீடு இருக்கணும், வாடகை கட்டணும், பால் பாக்கி இருக்குது, ஈபி இருக்குது, எலக்ட்ரிக் பில் இருக்குது. அப்புறம் என்ன? அவனுக்கு தாங்க குடும்பம் வேணும். இளைஞர்கள் எங்கே வேணால் சாப்பிடலாங்க. நீங்கள் கோயிலில் கூட படுக்கலாம், ராமகிருஷ்ண மடத்தில் படுக்கலாம். யார் உங்களை கேட்க போகிறோம்? ஏதாவது சொந்தக்கார வீட்டில் போய் படுக்கலாம். ஒரு பொண்டாட்டி கட்டிக்கிட்டு போக முடியுமா? இன்றைக்கி ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு, நாளைக்கு ஒரு சொந்தக்கார வீட்டில் போய் படுக்க முடியுமா? குடும்பஸ்தனுக்கு தாங்க தெரியும் பிரச்சனை. அப்படி இருக்கும்போது குடும்பஸ்தனுக்கு தான் சொல்ல முடியும். நீங்கள் தான் ஹிப்பி வாழ்க்கை தானே இளைஞர்களுக்கு. எங்கே வேணாலும் வாழலாம். குடும்பஸ்தை அப்படி வாழ முடியாதுல்ல. அப்போ பிள்ளைகள் அவர்கள் கல்வி முன்னேற்றம் இந்த மாதம் உண்டு. நீண்ட நாட்களாக குழந்தைக்காக தவம் இருந்து ஏங்கியவர்களுக்கு இந்த மாதம் கருச்சிதைவு 1-2 ஏற்பட்டாலும் 3வது நிற்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. கடன்கார தொல்லை இருக்க தான் செய்யுது. அவன் குடும்பத்தில் வந்து உட்காந்துருக்கான். மனைவியே கடன்காரியாக இருக்கிறான் இந்த மாதம் உங்களுக்கு. அதனால் கணவன் மனைவி சண்டை நிச்சயமாக உண்டுன்ற. அந்த அம்மா தூக்கி சாமான் அடித்ததுனால உங்கள் தலையிலையோ மூஞ்சிலையோ அடிபடுறதோ, இல்லை நீங்கள் ஒரு சாமானை தூக்கி அடித்து, நான் சொல்கிறது வீட்டில் உள்ள சாமான் பண்டபாத்திரங்கள் அதை அடித்து அந்த அம்மா முகத்தில் அடிபடுறதுக்கு அதிகாரம் உண்டு. வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனத்தில் போகும்போது எச்சரிக்கையாக போங்க. பிறகு தொழிலில் கற்பனை ஜாஸ்தியாக இருக்குது. அந்த கற்பனையில் பாதியாவது இந்த மாதம் ஈடேறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு நண்பன் ஹெல்ப் பண்ணுவான்னு நினச்சிங்க, ஆனால் கடைசியில் ஹெல்ப் பண்ணல. இந்த மாதம் ஏதாவது சேமிப்பு உண்டானா கண்டிப்பாக உண்டு. 10 ரூபாவது சேமிப்பீங்க. இதுதான் இந்த சிம்மராசிக்கான பலாபலன்கள். நன்றி.